இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? தங்க விக்கிரகம் மாதிரி இருந்தாடா. நான் அவங்கள பார்க்கல, அவங்க அக்கா இருந்தாங்கல்ல, அவங்கள மட்டும் தான் பார்த்தேன். ஐயோ மாப்ள, அது செகண்ட் ஹேண்ட் வண்டிடா. ஆர்சி புக்கு இன்னொருத்த பேர்ல இருக்குதுடா. பா சாரிப்பா. எதுக்குப்பா சாரி எல்லாம்? நம்ம பொண்ணு பார்க்க போறோம்னா பொண்ணை முழுசா பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட நடத்தைய பார்த்து அந்த பையனுக்கு பிடிக்கும், அந்த பையனோட நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா அதுக்கப்புறம் தானே இப்ப புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தானே இந்த வாழ்க்கைன்ற வண்டி ஸ்மூத்தா ஓடும். ஏன் மாமா அவர்களே, அப்படி பிடிக்கலன்னா வழியில வர ஸ்டாப்பிங்ல இறங்கி பின்னாடி வர வேற வண்டிய புடிச்சு பயணிக்கலாமா மாமா? டேய், இல்ல, நான் ஏறின வண்டி தூக்கி தூக்கி போடுது, சில சமயம் தூக்கி போட்டு மிதிக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா பயணிக்கிறது. அப்படி ஒன்னா சேர்ந்து வாழும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பசுமையான காதல் பிறக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பையன் ஒரு ஆணழகனா தெரியவான், அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ஒரு பேரழகியா தெரியவா. இதுதானேப்பா வாழ்க்கை. கேட்டுக்க, இதுதான் வாழ்க்கையாமா. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல பெரியவனுக்கு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். ஜாதகம்னா இதுதாமா ஜாதகம். தப்பா பலன் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமேனு என் மனசு உள்ளுக்குள்ள கடந்து உறுத்துச்சுமா. ஆனா இப்ப ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உசுரே எனக்கு வந்துச்சுமா. நான் சொல்ல போற பலனை நீ மட்டும் கேட்டா பத்தாதுமா, உன் மாமனும் கேட்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. சொல்லுங்க ஜோசியரே, என்ன திடீர்னு? நல்லது திடீர் திடீர்னு தானே நடக்கும். இப்ப நான் அண்ணன் வீட்டுல இருக்கேன். அங்க எதுக்கு போனீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்லதுக்கு தான். அண்ணத்தோட ஜாதகத்தை பார்த்தேன். பழசு இல்ல, நானே எழுதி பார்த்துட்டேன். பலனை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. வீட்டுல இருக்கீங்கன்னா எல்லாரும் கேட்கட்டும், ஸ்பீக்கர்ல போடுங்க. என் 15 வருஷ ஜாதக அனுபவத்துல சொல்றேன், கேளுங்க. அண்ணத்தோட ஜாதகம் போல ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்ல. அப்படிப்பட்ட ஜாதகம். நீங்க அன்னலட்சுமின்னு தெரிஞ்சு பேரு வச்சீங்களோ இல்ல தெரியாம பேரு வச்சீங்களோன்னு எனக்கு தெரியாது. இவ எப்பவும் அள்ளி அள்ளி கொடுக்கிற அமுத சுரபி. ஒரு 100 பேருக்காவது தினமும் சாப்பாடு போடுவா. இவ போற வீடு செல்வம் கொளிக்கும், நோயே அண்டாது, பேய் அண்டாது. அந்த வீட்டுக்கே இவதான் மகாராணியா இருப்பா. இவளை ஒழிக்கணும், ஓட விடணும்னு நினைச்சவங்க எல்லாம் இவ காலடியில மண்டி போட வச்சிருவா. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல.